எனக்கு போகிற ஸ்பீடில் நமக்கு 2 மணி ஆயிரம் போட்டுருக்குன்னு பயம் வந்துருச்சு. எனக்கு இப்போயே பசிக்குது. நமக்கு எப்போவுமே இந்த பசி வர டயத்தில் தான் கொடுப்பாங்க. நமக்கு பசி வந்தால் பரவாயில்ல, உட்காந்துருக்கவங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் காதில் விழுகாது. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பேசினப்போ நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, வெறும் படிப்பு அப்படிங்கிறத தாண்டி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், பாவம் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் வீடியோ எடுத்திருக்காரு, காலையிலேருந்து என் பின்னாலே இருக்கார். அதனால் அவங்க ஒரு காப்பி தருவாங்க, எல்லோரும் ஃபோனை வைங்க. எங்கே வரும் ஒரு சைஸ் 6 மாதம் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஃபோன் உயரம் தான் இருக்குது, அதுவும் ஃபோனை வைங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன், அட அம்மாக்கள் தான் கேட்குறது இல்லை. ஆனால் நம்ம தான் சொல்கிறோம் பிள்ளைங்கள்லாம் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த கொடையை எடுங்களேன், ஆளுங்களே தெரில, எப்படி எல்லோரும் பேசுனாங்கன்னே தெரில எனக்கு. எடுத்து விட்டு இது கொஞ்சம் நவத்துங்க, எனக்கு ஃபேஸ் தெரிலன்னா ஆளுங்களே தெரில, அதுக்காக சொல்லு. ஓகே, யா, தேங்க்யூ. ஓகே, சில அடிப்படையான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டீங்களா? ஓகே, இன்னும் இது பேலன்ஸ் இருக்கா? யாரும் முன்னே போகிறது, பின்னே வாரது, லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சொந்தக்கார, தாய் பிள்ளை, எனிபடி? நான் ஆரம்பிக்கலாம்ல? ஓகே. எதுக்கு நான் எப்போதுமே மேடைக்கு வந்த உடனேயும் எனக்கு தோதா சில விஷயங்கள் நான் செட் பண்ணிப்பேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் நீங்கள் எந்த களத்திலிருந்து விளையாடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். சில பாடகர்கள்லாம் பேசும்போது, நான் ஒரு முறை ஒரு மறைந்துட்டார் ஒரு பெரிய பாடகர், அவர் இன்னொரு பாடகர் மேடையில் பாடிக்கிட்டு இருந்தார், எங்கள் சேனலுடைய ஒரு நிகழ்ச்சி. அவர் நிறுத்திட்டார். அவர் பாடிக்கொண்டிருக்கும் போது கீழே உட்கார்ந்தவர் என் பக்கத்தில் எந்திரிச்சு போய் நிறுத்துன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டால், சரியான ஆடியோ அங்கே இல்லை. அவர் பாடுவது எந்த தொனியில் இங்கே கேட்க வேண்டுமோ அந்த தொழில்நுட்பம் சரியாக அங்கே இல்லை, அல்லது சரியாக அந்த ஆடியோ சீக்வன்ஸ் ஆகாது. அப்போ அவர் மைக்கை வாங்கி அப்போ அவர் சொன்னார், அந்த பெரிய பாடகர், அவர் எவ்வளோ பெரிய பாடகராக இருந்தாலும் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டால்தான் அவர் நல்லா பாடினார்னு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ களம் தான் ரொம்ப முக்கியம். அதனால சொல்லிட்டு அந்த ஆடியோலாம் சரி பண்ணிட்டு தான் அவர் பாட அனுமதித்தார். நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லுவேன், எனக்கு அதான் சொல்லுவேன். முதல் முக்கியமான விஷயம் களம். அவருடைய திறனை வெளிப்படுத்துவதற்கான சூழல் இருக்கிறதா, இதுதான் நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம். டெக்னாலஜி இன்கார்பரேஷன் அது இது இப்போ எக்கச்சக்கமாக பேசிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு பயமுறுத்துது. அது இல்லைனா மிஸ் அவுட் ஆயிடுவோம், இது இல்லைனா மிஸ் அவுட் ஆயிடுவோம். ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது இருக்குது. நம்ம பிள்ளைக்கு இது தெரியாமல் போயிருமோ, நம்ம பிள்ளைக்கு அது தெரியாமல் போயிருமோ, இல்லை இது தெரியாமல் போயிருமோ, கம்ப்யூட்டர் தெரியாமல் போயிருமோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாமல் போயிருமோ, குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ் தெரியாமல் போயிடுமோ, மெஷின் லேர்னிங் தெரியாமல் போயிடுமோ. இதெல்லாம் தெரியாமல் போனால் பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வது எளிது. அம்மாக்கள்லாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்த அம்மாக்கள்லாம் கூட போயிட்டு யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிலாம் பண்ணுறீங்க தானே. டெக்னாலஜி எப்போதுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாறிடு. ஒருத்தருக்கு டைப் பண்ண தெரியும், சிலருக்கு தமிழில் டைப் பண்ண தெரியும். அதுவும் இல்லையா, ஆடியோ நோட்டு கொடுத்தீங்கன்னா கூகுள்கிட்ட சொல்கிறது அது தரும். டெக்னாலஜி முழுக்க நம்ம சௌகரியத்திற்கு ஏற்றாறு போல் வளைந்து கொடுக்கும் தன்மையோடு உருவாக்கப்படும். அதனால் பிள்ளைங்க டெக்னாலஜி பெருசாக கற்றுக்கலைன்னா பயப்படாதீங்க. டெக்னாலஜி ரொம்ப ரேராக இருந்த காலகட்டத்தில் தான் டெக்னாலஜி கற்றுக்காமல் போகிறது ஆபத்து. ஆனால் டெக்னாலஜி மிக எளிதாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் கிடையாது. எம்பத்தி, ஹியூமன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டெக்னாலஜி. உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருக்குங்கிறதா முக்கியம். பிள்ளைக்கு பொறுமை இருக்காங்கிறது முக்கியம். பிள்ளையோட மற்றவர்களால் பேச முடியுதாங்கிறதா முக்கியம். அந்த பிள்ளைங்க ஒரு விஷயத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அறிவு தேவைப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொழில்நுட்பம் தெரிந்திருப்பது அறிவு. இன்றைக்கி தொழில்நுட்பம் தெரிந்திருப்பது அறிவு இல்லை, அதை 10 நாளில் படிச்சிடலாம் இன்னைக்கு. ஏன்னா டெக்னாலஜி எப்படி ரிவர்ஸ் ஆகிருக்குது. முன்னாலாம் ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான்லாம் அந்த கம்ப்யூட்டர் கற்றுக்க ஆரம்பிச்சப்போ ஃபாக்ஸ் ப்ரோ, ஃபாக்ஸ் பேஸ் இதெல்லாம் வந்த காலகட்டம். டாஸு, ஃபாக்ஸ் பேஸு, ஃபாக்ஸ் ப்ரோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவனே சயின்டிஸ்ட் அவனே நினச்சிப்பான். நான் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு பார்த்தோம்னா தெரிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டாங்க லாங்குவேஜுக்கு வந்துட்டானுங்க. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்டிடியூடுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான துணிச்சலும் தைரியமும் எந்த பிள்ளைக்கு இருக்கிறதோ அந்த பிள்ளை தான் ஜெயிக்கும். அவ்வளோ மட்டும்தான். மீதியெல்லாம் அதோட கூட வர்றது தான். the rest of the things will come with that. பிகாஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிங்கிறது பழைய டெக்னாலஜி கிடையாது. உசுரை கொடுத்து கற்றுக்கிற டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது.
இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிங்கிறது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற டெக்னாலஜியில் எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, முன்னால் அதுக்காக மிக போராடினா தான் நீங்கள் அதை கற்றுக்க முடியும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி டெக்னாலஜிங்கிறது கம்ப்ளீட்லி கஸ்டமர் ஓரியன்ட். நீங்கள் நான் தான் கஸ்டமர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வருதுன்னா அது முந்தின டெக்னாலஜி விட ஈஸியாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ஏஐ வருதுன்னா ஜென்ஏஐ ஏஐ விட ஈஸியாக இருக்கும். இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நாளைக்கு குவாண்டம் வந்து போட்டுரும். நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் போட வேணாம். இதுதான் நிரந்தரமான டெக்னாலஜி இல்லை. டெக்னாலஜிங்கிறது ஒரு இன்டர்மீடியேஷன், அவ்வளோதான். அது இடைக்கால ஏற்பாடு மட்டும்தான். கால்குலேட்டர் இருந்தப்போ கால்குலேட்டர் இடைக்கால ஏற்பாடு, அதுக்கடுத்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அது ஒரு இடைக்கால ஏற்பாடு, அதுக்கடுத்து டெஸ்க்டாப்பு அது ஒரு இடைக்கால ஏற்பாடு, அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்புக்கெலாம் வந்துட்டோம், அது ஒரு இடைக்கால ஏற்பாடு, அப்புறம் iOS ஆண்ட்ராய்டு இடைக்கால ஏற்பாடு, கூகுள் சர்ச் இன்ஜின் ஒரு இடைக்கால ஏற்பாடு. கூகுளை போட்டதில் ஒருத்தர் வருவான், எல்லாரும் போட்டு தள்ளுவான். யார் எவனை போட்டு தள்ளலான்னு எவனுமே நம்மளை போட்டு தள்ள முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனம் என்பது எதையும் எதிர்கொள்வதற்கான துணிவும் அணுகுவதற்கான துணிச்சலும் தான். இதை பிள்ளைங்க கற்றுக்கிட்டா போதும், மீதியை பற்றி கவலைப்படாது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் மற்றபடி இந்த மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப எளிதாகவே வந்துடும். டோன்ட் வரி அபவுட் தட். பிள்ளைங்களெல்லாம் போட்டு ரொம்ப படுத்தாதீங்க. எதையாவது மிஸ் அவுட் பண்ணிடுவாங்களோ, அது இது பண்ணிடுவாங்களோ, அது இது செஞ்சுருவாங்களோ, இதை பண்ணிடுவாங்களோ, அதெல்லாம் கவலைப்படாங்க. ஆக்சுவலாக இவங்க சொன்னது மாதிரி ஜஸ்ட் ஓப்பனாக மேலெழுந்த வாரியாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல் என்ற அளவை தாண்டி நம்முடைய பிள்ளைகள் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. உண்மை. ஒரு விஷயம் ஏன் நடக்கிறது, இன்டர்பிரிட்டேஷன். எத்தனையப்பா நான் அடுப்பது இழுங்கப்பா. ஆக்சுவலாக ஊர்களுக்கு வந்தால் என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா, பேசுறது கஷ்டமே கிடையாது. ஒரு 125 ஃபோட்டோ அப்படியேப்பா. இவங்கெல்லாம் பயங்கர பாஸ்ட். நான் இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோங்க இது. நான் இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ வேகமாக வந்து டப்புனு டெக்னாலஜியோட ஸ்பீடு தெரியுதா இல்லையா? கோபிநாத் வருவதற்கு முன்னதாகவே கோபிநாத் எடுத்த ஃபோட்டோ ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. நான் வந்து பார்த்தோன்னே ஐயோ ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்திருக்கும் போல் இருக்கு, இந்த கலர் சட்டை போட்டிருக்குமேன்னு பார்த்தா இப்போ எடுத்த ஃபோட்டோ 17 பேர் கொண்ட குழு அவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறாங்க. ஓகே. ஆனால் இது நவத்துக்குண்ணா, இது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் தம்பி, இதுப்பா, இது என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு தான் புதுசு. இதே வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன். நான் வர்றது மக்க மனுஷன் கூட பேசுறதுக்கு தானே. மூஞ்சிக்கு முன்னாலும் ஒயின்னு அது வருது, பொட்டையன் வந்து மூஞ்சில் அடிச்சு விடுமோன்னு பயமா வருது. அது வர்றதுல ஒரே ஒரு நல்ல விஷயம், காற்று வருது. ஆனால் இதெல்லாம் பறக்க விடலாமா? ரூல் இருக்கா? இல்லை தானே? ஐ இருக்கான்னு சேர்மன் இருக்காருங்கிற துணிச்சல் அடிக்கிறீங்க. ரைட், ஓகே. திரும்ப வருவோம். அகைன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ பீப்புள் பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா. அதை செஞ்சு விடுவோமா, இதை செஞ்சு விடுவோமா, அதை பண்ணி விடுவோம், இதை பண்ணி விடுவோமா, 7 வயசுலேயே சயின்டிஸ்ட் ஆக்கிடுவோமா, அப்படி எக்கச்சக்கமாக குழம்புறோம். மனுஷனாக்குங்க போதும், மனுஷனாக்கிட்டா போதும். மீதி எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லா டெக்னாலஜியும் அவுடேட்டட் டெக்னாலஜி தான். இங்கே இருக்கவங்கள பசங்களை யாராவது டெஸ்க்டாப்னு பார்த்துருக்கீங்களா? இந்த ஜென்ரேஷன் ஆல்ஃபா பீட்டா ஜென் பீட்டாக்கு யாராவது டெஸ்க்டாப்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பெருசு இருக்கும் கம்ப்யூட்டர் லேப்லாம். இது மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 50 கம்ப்யூட்டர் தான் இருக்கும். ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது. கையால் கீபோர்டை தட்டுனீங்க பொட்டேன்னு ஒருத்தர் கையிலே அடிப்பார். என்னத்துக்கு ஷூ போட்டு போடாமல் வரணும்னு சொன்னாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. எல்லாம் சாக்ஸோட தான் உள்ளே போகணும். அப்புறம் தொட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வாத்தியார் இருப்பார், பயங்கர கோவக்காரே, கம்ப்யூட்டர் வாத்தியார் தான். கம்ப்யூட்டர் தொட்டச்சு சுத்தமாக வச்சுக்கணும். இதை பிரித்து டெஸ்க்டாப். நான் கனடாவுடைய ஒட்டாவால் பங்கரில் போயிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய இடம் அது. ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறதுக்கான இடம். சிபியூன்னு சொல்லிட்டு மலையாக ஒரு 20 பீரோ அடுக்கி வச்சுருந்தானுங்க. இன்றைக்கி நம்ம ஃபோனில் இருக்க அம்பிட்டோம். என் ஃபோனில் ஒரு டிவி இருக்குது. ஃபோன் இருக்குல்ல பத்திரமா? நான் சொல்ல டெக்னாலஜியில் நம்ப முடியாது. வந்துச்சா? இப்போ டெக்னாலஜி முக்கியமா அவர் முக்கியமா? அவர் தான் முக்கியம் இல்லையா? டெக்னாலஜி எப்போதும் மக்கர் பண்ணும், வரும் போகும் மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். நான் எல்லா மாதிரியான மைக்ஸும் யூஸ் பண்ணிக்கேன். ஆரம்ப காலத்தில் இருக்க மைக்கெலாம் இவ்வளோ பெருசு இருக்கும். பின்னால் ரிசீவர் வச்சுருப்போம். சட்டைக்குள்ளே பனியனுக்குள்ளே எத்த தண்டி ஒயர் வரும். உள்ள பாம்பு நெளிகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அதை வச்சுருப்போம். நீங்கள் நிற்கவே நிற்காது, சட்டையை இங்கிட்ட பிடிச்சி இழுக்கும். நம்ம குனிஞ்சு இப்படி பேசணும். அப்படி மைக்லேயும் தொடங்கி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பசங்களாம் சின்னதாக ஒன்று வச்சுருக்கானுங்க. இத்திருக்கு பட்டன் மாதிரி. அதெல்லாம் நாங்களே யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவு டெக்னாலஜி மாறி இருக்குது. நாளைக்கு நீங்கள் தொண்டைக்குள்ள ஒரு மைக்கை முழுங்கிக்கலாம்லாம் வந்துடும். ஹூ நோஸ்? Technology always replaces attitude, communication skills, confidence and courage. இது 4 தான் பிள்ளைங்களுக்கு தேவை. இப்போ பிரச்சனை என்ன? பிள்ளைங்களுக்கு தொழில்நுட்பம் நன்றாக தெரிந்திருக்கிறது. தானாக விடுத்து என்னுடைய பிள்ளை யூடியூப்ல வீடியோ பதிவேற்றம் செய்வார். அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் புழங்க தெரியும். என் பிள்ளைக்கு இவ்வளோ அறிவு இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக அறிவு இல்லை, பயன்படுத்துதல் அறிவென்று. உருவாக்குதல் தான் அறிவு. அந்த தம்பி ஒரு பையன் பேசினாப்புல, ஒரு பேர் மறந்து எங்கே உயரமா இருந்தாப்புல போயிட்டாப்புல நினைக்கிறேன். இங்கே ஆளை காணும்.
கொஞ்சம் உயரமா இருந்தாப்புல அந்த பையன். பயன்படுத்துதல் அறிவு என்று நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். நோ, உருவாக்குதல் தான் அறிவு. இங்கே தான் நம்ம கொஞ்சம் வளராம மாட்டிக்கிட்டோம். நம்ம எல்லாம் வி ஆர் பில்டிங் வெரி எம்ப்ளாயிஸாக உருவாக்கிட்டே இருக்கோம். பெருநிறுவனங்களுக்கு தேவைப்படக்கூடிய செயல்பாட்டு திறன் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு. மாறாக உருவாக்கும் திறன் தான் பிள்ளைகளின் அறிவு என்று நாம் புரிந்து கொள்வதே இல்லை. ஏன்னா நம்மளாம் ஒரு கன்சியூமரிக்காகவே மாறி இருக்கோம். நம்ம பணக்காரன் எப்படி டிசைட் பண்ணிக்கிறோம்? நம்ம பணக்காரங்கிறதுக்கு வச்சுக்கக்கூடிய குறியீடு என்ன? பணக்காரன் வச்சிருக்க பொருள் எல்லாம் வாங்குறதுக்கான பண வசதி எங்கிட்ட இருந்துட்டா நான் பணக்காரன் நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஓசூர்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி பணக்காரரை போல என்னால் இருக்க முடியும் தான் நான் பணக்காரன் நினைச்சுக்கிறேன். நான் கார் வாங்கிட்டா பணக்காரன், நான் வீடு வாங்கிட்டா பணக்காரன் இல்லை. பொருளை வாங்கும் பொருளாதாரம் வருவதால் நீங்கள் பணக்காரர் ஆக முடியாது. பணக்காரர் என்று நினைத்துக் கொள்ளலாம். உங்கள் பொருளை உலகம் வாங்கும் இடத்திற்கு நீங்கள் உயர்ந்தால்தான் நீங்கள் பெரிய பணக்காரர். அது வரைக்கும் நீங்க கன்சியூமர் தான். ஆனா நம்மளை இந்த இடத்துல செட்டில் ஆக்கி விட்டானோ. நம்மளை எப்படி ஏமாத்தி விட்டானுங்க? 20 வருஷம் லோன் போட்டு 25 லட்சம் ரூபா கடன் வாங்கி 25 வருஷம் அந்த வீட்டில் நீங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பீங்க. பேர் என்ன? சொந்த வீடு. நான் சொந்த வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டில் இருக்கேன். அது சொந்த வீடு இல்லை, அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வீடு, பேங்க் ஆஃப் பரோடாவோட வீடு, HDFCயோட வீடு. சாக போறவனை கொண்டு போயிட்டு அவர் சொந்த வீட்டில் போட்டுங்க. டே, அது பேங்க் விடுறா. கடைசி வரைக்கும் ஒரு பொருளை சுவீகரிப்பது பணக்காரத்தனம் என்று நம்புவதை போல ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அறிவென்று நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். திஸ் இஸ் வார் நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால பெரிய விஷயங்களை உருவாக்குவது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. எல்லாரும் பிள்ளைங்களை எப்படி உருவாக்குறீங்க? ஒரு பெரிய நிறுவனத்தில் MNCல வேலைக்கு போகணும் தானே உருவாக்கிட்டு இருக்கோம். எடுத்தோடனே 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி என்ன ட்ரைனிங் இருக்கு நமக்கு? ஃபினான்ஸ் பற்றி வீட்டில் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கோமா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு பணம் பற்றி சொல்லிக் கொடுக்கும். வாட் மணி கேன் டூ. பணம் என்ன பண்ணும், பணத்தை நீ என்ன பண்ணணும், பணத்தை எப்படி சேர்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது, பணம் தான் உங்களுக்காக வேலை பார்க்கணும். பணக்காரன் ஆகணும்னா பணம் உங்களுக்கு வேலை பார்க்கணும். நீங்கள் மிடில் கிளாஸ்லேயே வாழணும்னா நீங்கள் பணத்துக்காக வேலை பார்க்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம். ரிச் டேட் புவர் டேட் அதுதான் அவன் சொல்கிறான். நீங்கள் பணத்துக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஏழை, பணம் உங்களுக்காக வேலை பார்த்தால் தான் நீங்கள் பணக்காரன். பணம் உங்களுக்கு எப்படி வேலை பார்க்கும் அப்படிங்கிற உத்தி எப்போ கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம பிள்ளைங்க மேலே வருவாங்க. மறுபடியும் நம்ம திருப்திக்கு பிள்ளைகளெல்லாம் ஏதாவது படிக்க வச்சுட்டு அவங்களால ஆளாக்குறத பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டா ஒன்று போட்டாங்க. இப்போ படித்த படிப்புக்கான வேலை பல பேருக்கு கிடைப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரியாலிட்டியில் ஃபியூச்சரில் அப்படி தான் இருக்கும். படிப்பு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை நோக்கி நகருவதற்கான வழி கிடையாது. படிப்பு என்பது சமூகவியலை புரிந்து கொள்வது. படிப்பு என்பது கம்யூனிகேஷன், ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு எப்படி புழங்குவதுன்னு பொறுத்துக்கிறது தான். ஒரு டீம் இருக்கான், ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்கானா என் கருத்துக்கு உடன்படாத ஒருவனோடு நான் சேர்ந்து பயணிப்பது எப்படி என்பதை ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி தருது. அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க சொல்கிறாங்க. எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறோம்? டீச்சர்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா. அப்படி பார்த்தா எல்லா பெரிய டீச்சர்ஸையும் ஆன்லைனில் நீங்கள் பாடம் நடத்த முடியுமே. எதற்கு ஒரு பள்ளிக்கூட கேம்பஸ்க்கு போகணும்? எஜுகேஷன் இஸ் அ கல்ச்சர். என்னை விட பொருளாதாரத்தில் குறைந்தவனோடும் நான் பழகுவேன், அதிகமாக இருப்பவரோடும் பழகுவேன். என்னை விட அறிவிலை சிறந்தவரோடும் பழகுவேன், என்னை விட அறிவிலோடு குறைந்தவரோடும் பழகுவேன். அப்போ அறிவை விட பணத்தை விட மனிதன் முக்கியம், நானும் அவனும் ஈக்குவல், ஒன்றா சேர்ந்தா பெரிய பிரளயத்தை இங்கே ஏற்படுத்தலாங்கிற நம்பிக்கையை தான் பள்ளிக்கூடம் தருகிறது. தட்ஸ் வேர் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்கள் மறுபடி பிள்ளைகளை வேலைகளுக்காக தயார் பண்ணாதீங்க. பிள்ளைங்கள்லாம் பக்காவாக டெக்னாலஜியில் வளர்ந்துருக்காங்க. ஆனால் பெரியம்மா வந்தால் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சொந்தக்காரங்க வந்து அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்குதுன்னு தெரியல. போடா போய் பேசிக்கிட்டு இருந்தா மாமாட்ட என்ன பேசுன்னு தெரியாது. சித்தப்பா வந்தால் என்ன பேசுன்னு தெரியாது. உங்களுக்கு மட்டும் அறிமுகமான யாரோ ஒருத்தர் வந்தால் அவரோடு எப்படி உறவாடுவது என்பது பிள்ளைகளுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்லித்தரல, சிலபஸில் கிடையாதுல. இப்போ பெரியம்மாட்ட பேசி உனக்கு என்ன மார்க்காக வரப்போகுது அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு சொல்ல போனால் ரியல் எஜுகேஷன் அதுதான். ஒரு கட்டத்திற்கு மேல் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமை கன்வின்ஸ் பண்ணுற நெகோசியேஷன் ஸ்கில் யாருக்கிட்ட இருக்குது, யாருக்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, 1000 பேரை வச்சு வேலை வாங்குற புத்திசாலித்தனம் யாருக்கிட்ட இருக்குது, பிரச்சனை வந்தால் டிஸ்பியூட் வந்தால் ஹேண்டில் பண்ணுற மெக்கானிசம் யாருக்கிட்ட இருக்குது, அவன் தான் அறிவாளி. நீங்கள் எப்போதுமே அப்படி தான் கவனிக்கணும். யாருக்கு மரியாதைன்னு கவனிச்சிருக்கீங்களா? நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் சூப்பராக படிச்சுட்டு பெரிய அளவு நல்ல அறிவாளியாலாம் இருப்பார். அவருக்கு கிடைக்கிற மரியாதை ஒரு பக்கம் இருக்கிறது போக அவரோட மரியாதை இருக்கும் நமக்கு. நம்ம இல்லைன்னு சொல்லவில்லை, கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு தான். ஆனால் யாரை நமக்கு பிடிக்கும் தெரியுமா? அவர் அளவுக்கு படிக்காட்டியும் கூட நம்ம வீட்டு கல்யாணத்தில் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வாழை இலை வரலைங்கிறப்ப கூட போய் நின்றுட்டு பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு பிரச்சனை வராமல் கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நின்று முடிச்சு அந்தாலும் கடைசியாக ஒருத்தர் உட்காந்து சாப்பிடுவான். எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வான், மேனேஜ் பண்ணுவான், பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவான். அவனுக்குத்தான் மரியாதை. people those who have the capability to solve the problems are the real heroes of future. They should have the capability to solve the problem. எவ்வளோ பெரிய பிரச்சனையை எவன் சால்வ் பண்ணுறானோ அவன் தான் பெரிய அளவில் தான். இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பொருளை உருவாக்குகிறவனை விட பெரிய பலசாலியா தெரியுமா? அதில் வர்ற பக்கை கண்டுபிடிக்கிறவன் தான். சொல்யூஷன்ஸ் அவன் தான் கொடுக்குறான். ரைட்டா? நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, திடீர்னு அந்த கிராஷ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு கூடிய வித்தக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் தான் அறிவாளி. பிரச்சனையை சமன் செய்கிறவன், பிரச்சனையை சரி செய்கிறவள் தான் புத்திசாலியை ஒழிய
அதை மேலோட்டமாக கையாளுகிறவர்கள் இனிமேல் புத்திசாலிகள் வட்டத்திற்குள் இருக்க முடியாது. எல்லா எஜுகேஷனும் ஏதோ ஒரு ரூட்டுக்கு இழுத்துட்டு போகும். இனிமேல் எஜுகேஷன் அப்படி தான் இருக்கும். இது படித்தவொடனே இது வேலை, குறி பார்த்து மாங்காய் அடிக்கிறதெல்லாம் படிப்பு கிடையாது. அவரவருக்கு இப்படி, ஏன்னா மாற 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 புதிய அவென்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எந்த அவென்யூக்கு போனாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு ட்ராவல் பண்ணுற கேப்பபிலிட்டி உங்கள் எஜுகேஷன் அந்த கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு அது கொடுத்துருக்கணும். மற்றபடி ட்ரெண்டிங்கில் இது இருக்குது ட்ரெண்டிங்லாம் வரும் போயிடும். போன மாதம் இன்ஸ்டாகிராமில் பாப்புலராக இருந்த பாட்டு இந்த மாதம் கிடையாது. என்ன ட்ரெண்டிங்? அப்புறம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கூட்டத்தில் கோவிந்தா இல்லையா? தனித்து நிற்பது தான் வித்த. யூஎஸ்பிங்கிறது என்ன? யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் மற்றவர்களிருந்து தனித்து இருப்பது தான். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பயப்படாதீங்க. பிள்ளைகள் தோற்று போகுமா இந்த உங்கள் பயத்தை பிள்ளைகள் மேலே ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அவர் மீடியாக்கராக வருவான். அவ்வளவுதான். வாட் இஸ் ரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மாறி இருக்குங்கிறத நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா முன்னால் டெக்னாலஜி அரிதாக இருந்தபோது டெக்னாலஜி எஜுகேஷன், இன்னைக்கு லைஃப் ஸ்கில்ஸும் கம்யூனிகேஷனும் நெகோசியேஷன் ஸ்கில்ஸும் மேனேஜ்மெண்ட் தான் டஃப்பாக இருக்குது. அவ்வளோ மார்க் எடுக்கிறானுங்க, வாயை முட்டு திறக்கவே மாட்டேங்கிறானு. ஏன்னாட்டெல்லாம் பள்ளிக்கூடத்துலாம் போகிறப்ப கூட்டிகிட்டு வருவாங்க, பேசவே மாட்டேங்கிறான். சில பசங்க நான் பேசியிருக்கேன், ஏன்டா பேசவே மாட்டேங்கிறேன். நானும் சின்ன பிள்ளைய இருக்க பேசாதேன்னு தான் சொன்னாங்க. இப்போ திடீர்னு பேசினா நான் எப்படி பேசுவேன்? நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக பேச சொல்லுவானு. இட் இஸ் அ ப்ராசஸ். எவ்ரி திங் இஸ் அ ப்ராசஸ். சில பசங்க துணிச்சலாக இருக்காங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்று விட்டுருப்பாங்க. ரோடே கிராஸ் பண்ண விடாமல் கையே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் ஒத்தையா துணிச்சலாக நில்றானா எப்படி நிற்க முடியும்? பசுபதி மாட்டு அடக்குனா பாஞ்சா வருவான். எவ்ரி திங் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராசஸ். 2 வயசு குழந்தைய பேசுன்னு உசுரை எடுக்கிறோம் இல்லையா? 2 வயசு பிள்ளைக்கு பெருசாக பேச்சே வராது. அந்த பிள்ளைய பேசுன்னு போட்டு படுத்தி எடுக்கிறது. அந்த பிள்ளை சின்னதாக வளர்ந்து ஒரு 3 வயசில் பேச்ச ஆரம்பிச்சுன்னா டார்ச்சர் ஆகுது. அதுக்கப்புறம் வாயை மூடுங்கிறது. உலகத்திலே குழந்தைகளுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வன்முறை என்பது வாயை மூடுன்னு சொல்கிறது தான். உங்களுக்கு பொழுது போனால் பாட்டு பாடுங்கிறது, டான்ஸ் ஆடுங்கிறது. ஆமாம், நாங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாருங்க. உங்களுக்கு கரண்டெல்லாம் நின்று போனால் டான்ஸ் ஆட சொல்கிற கூட்டம்லாம் இருக்குது தெரியுமா இல்லையா? டே டிவி நின்று போச்சு, நீ டான்ஸ் ஆடு. அவன் ரூமை சாத்திட்டு ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆனால் கதை உடச்சிட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது. அப்போ யார் இவங்க? இந்த பிள்ளைங்க யாரு? Who are you to your kids? They are resources of this country. They are not just your kids. இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது. ரைட்டு தானே? உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது. அவனுக்கு வேற வேலை இருக்கிறது. அவன் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உலகம் எங்கே மூவ் ஆகுதோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். ட்ரெண்டிங்கில் கொண்டு போய் சேர்க்க நினைக்காதீங்க. போமோலாம் விடுங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் ஒன்றும் நடக்காது. அவ்வளோலாம் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ பெற்றோர்கள் ரொம்பவும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறோமோ அப்படின்னு தோணுது. நிறைய தகவல்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலே தினந்தோறும் கூகுளில் போய் தான் சர்ச் பண்ணுறது. குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? இந்த ரெசிபி செக் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ புள்ள வளர்க்குறது. ஒரு நாள் பிள்ளையை அப்ரோச் பண்ணுறது, திடீர்னு அது எதிர்த்து பேசின உடனே எதிர்த்து பேசும் என்னுடைய குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹவு டு ரைஸ் மை கிட் ஒபீடியன்ட்லி அப்படின்னு ஏஐட்ட போய் கேட்குறது. அது எந்த டேட்டாலேருந்து உங்களுக்கு பதில் சொல்லும்? அமெரிக்காவில் வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைக்கான ஒபீடியன்ஸ் வேறு, ஐரோப்பாவில் வேறு, ஏஷியாவில் வேறு, எல்லா வித்தியாசங்களும் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் தான் பிள்ளையை வளர்க்கணும். கம்ப்யூட்டர் வளர்க்காது, மெஷின் வளர்க்காது. இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன். நீங்கள் எல்லா டைமென்ஷனும் மாறி இருக்குங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்த்ததை போல் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றும் நினைக்காதீர்கள். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவிடம் இருந்ததை போல உங்கள் பிள்ளை உங்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நினைக்காதீர்கள். ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. 30 ஆண்டுக்கு ஒரு முறை உலகம் செத்து பொழைக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை உலகம் மாறும். இது மாறி இருக்கக்கூடிய உலகத்தின் பிள்ளைகள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னு கேட்டால், முன்னாலாம் ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கு இடைவேளை கம்மி தான். அப்பா என்ன அனுபவித்தாரோ அதை தான் பிள்ளையும் அனுபவிக்காதனால அப்பாட்டேருந்து இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். பஸ்ஸில் புகையில பார்த்துப்போம். ஏன்னா அப்பாவும் பஸ்ஸில் போவார், பையனும் பஸ்ஸில் போவான். ரைட்டு தானே? ஜன்னல் போகிற பதில் தூங்கிறாதனா தலையை வெளியில் வந்தால் வெளியிலேருந்து எவனாவது இடிச்சு போடுவான் சொல்லுவார். சைக்கிளில் போயில ஓரமாக போ. அப்பாவும் சைக்கிளில் போவார். சாயந்தரம் அப்பா கொண்டாந்து சைக்கிளில் வச்சோன்னே நாமளும் சைக்கிளில் போவோம். ட்ரெயினில் போகிறது எப்படி சொல்லிக் கொடுப்பாரு, பள்ளிக்கூடம் போகிறது எப்படி சொல்லிக் கொடுப்பாரு. பிரச்சனை வந்தால் எப்படி நாய் துரத்துனா என்ன பண்ணு? ஏன்னா அவரை நாய் துரத்தும், என்னை நாய் துரத்தும். இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை. நம்ம பிள்ளைங்க உலகம் 2 உலகம். நம்ம உலகம் ஒரே உலகம். நீங்கள் இந்த வேர்ல்டில் வாழ்றீங்க, அவன் டிஜிட்டல் வேர்ல்ட்லேயும் சேர்த்து வாழ்கிறான். அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, அவர்களுடைய பார்வை வேறு. அப்போ நீங்கள் எப்படி அந்த பழைய அறிவுரைகள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? நமக்கு அவங்களுக்குமான பிரச்சனை தான். நம்ம அப்பா அனுபவிச்சதை தான் நாமளும் அனுபவித்தோம். சேர் உடையதா பலூன் உடையதா? பலூன் தானே? ஓகே. அப்போ the problem here is what are the advices that you people are giving to the next generation won't relevant. நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ ரெலவெண்ட்டாக இருக்க தான் கஷ்டம். என் அனுபவம் என்னன்னு தெரியுமா? உங்கள் அனுபவத்தை தீயில வைக்க நான் என்ன பண்ண போகிறேன்? இதை வச்சுட்டு எனக்கு 20 வருஷம் அனுபவமாக இருந்தால் அதுக்கு என்ன? நான் இந்த தலைமுறையுடைய பிள்ளை. எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளே உங்களுக்கு தெரியல. பக்கத்து விட்டு பாலுவோட சண்டை போட்டியாமே, இதெல்லாம் பழைய சண்டை. எனக்கு சோசியல் மீடியாவில் ப்ராப்ளம் இருக்குது, சண்டை. டிஜிட்டல் வேர்ல்டில் சண்டை இருக்குது. நான் பயந்து போய் உட்காந்துருக்கிறேன். 1008 சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கேன். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ வேர்ல்ட் தட் தீஸ் ஜெனரேஷன்ஸ் ஆர் லிவிங். இந்த பிள்ளைங்க நன்றி உணர்வோடு இல்லை, அப்படிலாம் இருக்க மாட்டானுங்க. இதெல்லாம் நான் ரெசிப்ரிகேட்டிவ் சொசைட்டி. கொஞ்சம் அடிஷனலாக போனால் உங்களை பூமர்ன்றுவானுவோம். லேசாக பாசம் கட்டிங்கன்னா ஓவர் சீன் அப்படிம்பானுங்க, கிரிஞ்சுமானுங்க, எல்லாம் அப்படி தான். அப்போ என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை. அவங்களுக்கு நீங்கள் புரிய தான் வைக்கணும். நான் ஒரு தடவை நீ ஏன் நான் சொன்னேன், ஐ அஃபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு.
கிரிஞ்சு தான் பியூட்டிஃபுல். அதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். முதல்ல நம்ம வீட்டுக்குள் நடக்க வேண்டிய விஷயம், பழைய நடைமுறை வளர்ப்பிலிருந்து மாறி புதிய நடைமுறை வளர்ப்புக்கு நீங்கள் வந்தாக வேண்டும். அதனால் புதிய நடைமுறை வளர்ப்பு அது ஒன்றும் பாடம்லாம் வேண்டியது கிடையாது. உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அப்படியே என் பிள்ளைய நான் வளர்க்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணால் பழசு, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல பிள்ளைகளோடு எப்படி நீங்கள் புழங்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு இயல்பாகவே இருக்கிறது. அதுபடி செய்யுங்க. நாங்களாம் எங்கள் அப்பாலாம் என் முன்னா என்ன எப்பா நானும் எங்கள் அப்பா முன்னால் நின்னே பேச மாட்டேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, வேணா வர சொல்லுங்கள், நின்று பேசுங்க. 7 பிள்ளை பெற்றிருந்த பீரியடில் அவருக்கு டைம் இருந்திருக்காது. நம்ம வச்சுருக்கிறது ஒத்த பிள்ளையோ ரெட்ட பிள்ளையோ. அப்போ நீங்கள் பேசாமல் எப்படி பண்ண முடியும்? பிள்ளைகளை படிக்க சொல்லுவதை போல பிள்ளைகளை பேச சொல்லுங்கள். பிள்ளைகளை கருவிகளை கையாள சொல்வதை போல பிள்ளைகளை கிரவுண்டில் விளையாட சொல்லுங்கள். சோஷியல் மீடியாவில் நீங்களே இழுத்து வச்சுக்கிட்டு வீடியோ போஸ்ட் போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களை கெடுத்து விட்டுறாங்க. பயலுகள்லாம் பரவாயில்ல போட்டு நீங்கள் படுத்துகிற பாடு. மேடையில் இந்த பசங்க ஆடினாங்களே, இதுதான் ரியல் டேலண்ட். 1000 பேர் கண்ணு முன்னால் நிற்கல டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுங்கிறது கூச்சத்தை தாண்டி வருகிற துணிச்சல். Let them face real stages. That's more important, not on the digital world. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, டெக்னாலஜி becomes easy, lives will become tough. Technology becomes easy, lives will becomes tough. Mobility becomes easy, communication becomes tough. யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டூல்ஸை வச்சுட்டு நம்ம எக்கச்சக்கமான அளவுக்கு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும், குறைஞ்சு போச்சு. ஆக்சஸ் டு கம்யூனிகேஷன் எவ்வளோ இருக்கு? முன்னால் இவ்வளோ இருந்துச்சா? ட்ரங்க் கால் ஃபோன் பண்ணி சொல்லணும். கிளவி சேர்த்துச்சுன்னு நமக்கு ஓசூர்லேருந்து ஒருத்தர் தந்தி அடிச்சானா சென்னையில் இருக்கவனுக்கு மறுநாள் தான் போய் சேரும். பாட்டியை போயிட்டு சுடுகாட்டில் தான் பார்க்கலாம். இன்றைக்கெல்லாம் பாட்டி சாக போகுதுன்னு வாட்ஸ்அப்லேயே காட்டிடுறாங்க, சாகுதுரா பாடுறாட்டு. அவ்வளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்து அப்போ கம்யூனிகேஷன் க்ளோஸ் ஆகிருக்கும்ல. ஏன் க்ளோஸ் ஆகலை? ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பிள்ளைகள் உரையாடலை துவங்குவதற்கு தலைப்பட முடியலை. ஏன்னா இயல்பான உரையாடலை வீட்டுக்குள் நடக்கலை. இயல்பான உரையாடலை வீட்டுக்குள் நடக்கலை. அப்போ முதல் முக்கியமான விஷயம், டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது, கம்யூனிகேஷனும் ஆட்டிடியூடும் கரேஜும் குறைஞ்சிருக்குது. ரெண்டாவது, பழைய வளர்ப்பு முறைக்கும் புதிய வளர்ப்பு முறைக்கும் இடையில பெரிய கேப் இருக்கு. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிள்ளைகளை அவதானியுங்கள். வாட் இஸ் த ஸ்ட்ரெங்க், வாட் இஸ் த நேச்சுரல் ஃபிட்னஸ். நம்ம பிள்ளைகளை அவதானிப்பதே கிடையாது. நாம முடிவு பண்ணிடுறோம். பிள்ளை 5:50க்கு பிறகுது, 5:55க்கு அப்பா ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அவங்க அக்காளுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, எனக்கு டாக்டர் பிறந்திருக்கான். பிறந்த உடனே உங்களுக்கு டாக்டர்னு எப்படி தெரியும்? ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கே தெரியாது. 5:55க்கு அங்கிட்டு அம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி, எனக்கு கலெக்டர் பிறந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்த கலெக்டருங்களுடைய எண்ணிக்கையை கூட்டினா தமிழ்நாட்டில் பாதி பேர் கலெக்டர். பிறந்தவனே எப்படி முடிவு பண்ணுங்க? வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சுரல் ஃபிட்னஸ் ஆஃப் an individual, how can you train them? அவனுடைய இயல்பான திறன் என்ன என்று தெரியாமல் அந்த பிள்ளைகள் குறித்து நீங்கள் எப்படி முடிவெடுக்க முடியும்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான திறமைகளுக்கு தோதாக அப்போது கல்வி இல்லை, ரைட்டா? இப்போ கல்வி இருக்கு, ரைட்டு தானே? அப்போது நம்மளாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப நம்முடைய இயல்பான திறன், நேச்சுரல் ஃபிட்னஸ் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த நேச்சுரல் ஃபிட்னஸ்க்கு ஏற்றபடியான கல்வியெல்லாம் அப்போ கிடையாது. ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இன்னைக்கு இருக்குல்ல. அவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், அவள் குறிப்பிட்ட விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கான். அந்த படிப்பை இன்னைக்கு படிக்க முடியும். அப்படி இருக்கப்ப அவதான் நீங்கள் பிள்ளைகளை ஸ்பேஸ் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. எதை செஞ்சாலும் பாதியில் நிறுத்தாதீங்க. பரவாயில்ல, போட்டோம். ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக 10,000 ரூபா, 20,000, 1,00,000 ரூபா செலவு பண்ணுறீங்க. அவர் 2 பொருள் கேட்டால் வாங்கி கொடுங்க. தூக்கி போட்டு உடைக்கட்டும். வாட்ஸ் ராங் இன் தட்? அது இன்ஜினியரிங் மூலையா, மேனேஜ்மெண்ட் மூலையான்னு எப்போ தான் கண்டுபிடிப்பீங்க? அவங்களுக்கு பிடிச்சதில் எதுலையுமே சேர விடுறது இல்லை. உங்களுக்கு பிடிச்சதுலையா சேர்த்து விடுறது. வயலின் வாசிக்கிறது, பரதநாட்டியம், கித்தார் கற்றுக்கங்கிறது. சூர்யா கித்தாரை தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னா உடனே நீயும் கித்தார் கற்றுக்க. அவரவருக்கு எது இன்பில்ட்டுன்னு நமக்கு தெரிகிறத கண்டுபிடிக்கிறது தான் முதல் 3-4 வருஷத்தோட வேலையே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ரூட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எல்லாம் இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படி அவைலபிளாக இருக்கப்ப அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிட்ஸ் இன்ஸ்டெட் தே ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. நாம் எல்லாம் நினைக்கிறோம் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. உங்கள் புருஷன் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரா? 15 வருஷத்தில் உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கல. அப்புறம் எப்படி 7 வயசு புள்ள கரெக்டாக உங்களை புரிஞ்சுக்க முடியும்? அதாவது 7 வயசு புள்ள உங்களை புரிஞ்சுக்கணும். 37 வயசில் இருக்க நீங்கள் உங்கள் பிள்ளைய புரிஞ்சுக்க மாட்டீங்க. how it is possible? எல்லா பாலையும் தூக்கி அந்த பக்கமே போட்டு 6 அடிறானா ஒருத்தர் எப்படி அடிப்பான்? நியாயம்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? அவதானியங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாட் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் ஷீ ஆர் ஹீ இஸ். இந்த பையனோ பொண்ணோ எப்படிப்பட்ட ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க. இவர்களுக்கு இயல்பாகவே எது வருகிறது அப்படின்னு பாருங்க. அந்த துறையில் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கான டெக்னாலஜியோ அல்லது கம்யூனிகேஷனோ ஏதோ நம்ம என்னமோ ஒன்று படிச்சுட்டு போட்டு கவலையெல்லாம் படாது. இது படித்தா தான் வேலை கிடைக்குங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அந்த துறையில் மாஸ்டராக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது வேலையை நீங்கள் உருவாக்கிடுவீங்க, அவ்வளோதான். அந்த துறையில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும், அவ்வளவுதான். அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்ந்துட முடியும். என்னோட ஒரு ஃப்ரெண்டு படித்தா, நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப அப்போல்லாம் எங்களுக்குலாம் ரொம்ப ஆசை. காலேஜ் படிக்கிறவங்களாம் அந்த பைக்கு காரெல்லாம் ரசித்து பார்ப்போம். ஆசையாக இருக்குல்ல, பெரிய பெரிய காரெல்லாம் போகிறதெல்லாம் பார்க்குறப்ப.
அப்படி நாங்கள் சைக்கிளில் சுற்றுறப்போ அந்த பைக்கு காராக பார்ப்போம், அவன் டயராக பார்ப்பான். சிரிப்பாக இருக்கும். என்னடா பைத்தியமான நீ என்ன மச்சான் அந்த டயர் பாரு மச்சான் எப்படி இருக்கான் பாரு, அவன் இவன் சொல்லுவான் டயரை. அதுலேயே அவர் வந்து ஃபீமேல் டயர் மேல் டயர்லாம் என்னென்னமோ சொல்லுவான். அது எப்படி இருப்பான் ரகடா. டிராக்டர்கிட்ட எல்லாம் நிற்பான் போயிட்டு எங்கேயாவது போனோம்னா வயக்காட்டு பக்கம்லாம் போனால் டிராக்டர்கிட்ட போய் இந்த டயரெல்லாம் அப்படி பிடிச்சி திருப்பிலாம் பார்ப்போம். டயர் பைத்தியம்னே பேர். எங்கள் ரூம்லேருந்து பக்கத்தில் பின்பக்கத்தில் லாரி ஏரியாவுக்கு பஞ்சர் ஓட்டுற கடை இருக்குது. காலைல 7 மணிக்கு நாங்கள் டீ சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா கீழே அந்த பஞ்சர் ஓட்டுறனோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இவனும் பஞ்சர்லாம் ஓட்டுவான், அந்த இதெல்லாம் கட் பண்ணுவான். கட் பண்ணோம்னா அதுக்கடுத்து ஆளை காணும். இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் இருக்க பல டிசைன் டயர்ஸை டிசைன் பண்ண யூனிட்டில் முக்கியமான ஆள் அவன் இன்னைக்கு. ஏன்னா அவனுக்கு பிடிச்சிது, அதை கண்டுபிடிச்சான். டயர் தான் அவன் உலகம். நீங்கள் பார்க்குற டயரில் பல டயரை டிசைன் பண்ணதில் அவனோட பங்களிப்பும் இருக்குது. அதனால் இதுதான் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. எது வேணாலும் இன்னைக்கு கெரியராக மாறும். ஆர் யூ கேன் பில்ட் அ கெரியர். ஸ்டாண்டப் காமெடி பிகம் அ கெரியர், ஆங்கரிங் பிகம் அ கெரியர். இதெல்லாம் ஒரு காலம். கிரிக்கெட்டே பிகம் அ கெரியர், ஸ்போர்ட்ஸ் பிகம் அ கெரியர், எவ்ரிதிங் பிகம் அ கெரியர் நான். அப்படிங்கிறப்ப உங்களுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கு அவதானிங்க. உங்களுடைய கருத்துக்களையோ உங்களுடைய சிந்தனைகளையோ பிள்ளைகள் மேல் திணிப்பதற்கு பதிலாக முதலில் அவர்கள் யார், அவர்களுடைய இயல்பான திறன் என்ன, அந்த பிள்ளையால் எதை தெளிவாக செய்ய முடியும்னு கண்டுபிடிங்க. அவர்களால் சரியாக செய்ய முடிகிற ஒன்றை அவர் கையில் கொடுத்து விட்டு நீ ஒழுங்கா செய்றியா இல்லையான்னு கேட்டால் பரவாயில்ல. அவனுக்கும் அவனுடைய சிந்தனைக்கு சம்பந்தமே இல்லாத உங்களுக்கு பிடிச்ச ஒன்று அவன் கையில் கொடுத்துவிட்டு அதை ஏன் நீ ஒழுங்கா செய்யலாம் தினந்தோறும் போட்டு எதுக்கு லொங்கு எடுக்கணும், வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்குன்னு பேர் வச்ச கதையா எதுக்குன்னு. Understand the talent, accept they are a resource and அவங்க போக்குக்கு எது செட் ஆகுதோ அதை கொடுக்க பாருங்க. எல்லாமே முடியும் நான் சொல்லவில்லை. சிலதெல்லாம் ஃபேண்டஸியாக வயசு பசங்க கேட்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. சம்பந்தமில்லாத ஒரு கோர்ஸ் நினச்சிட்டு கேட்பாங்க. பட் அந்த நேரத்துக்குள்ள உள்ள வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அட் த சேம் டைம் நீங்கள் மாறி இருக்கிறத புரிஞ்சுக்கணும். மூணாவது, உங்கள் தலைமுறை எதையெல்லாம் அறிவு என்று நம்பிக்கொண்டிருந்தோ அதெல்லாம் இப்போ அறிவு கிடையாது. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். டைமென்ஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இன் த ரீசன்ட் இயர்ஸ். ஒரு காலகட்டத்தில் என்ன வச்சுருந்தோம், சரியா 16ஆம் வாய்ப்பாடு சொல்கிறவங்களாம் அறிவாளி, 12ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் புட்சாலி, 110 திருக்குறள் தெரியும், 50 திருக்குறள் தெரியும், 60 திருக்குறள் தெரிஞ்ச அறிவாளி. இப்போ அவன்லாம் அறிவாளி கிடையாது. தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவென்றால் கூகுளை நீங்கள் தோக்கடிக்கவே முடியாதுன்ற எல்லா தகவலும் இருக்கும். இந்த நிமிஷத்தில் கோபிநாத் இப்போ எந்த மேடையில் பேசிட்டு இருக்கான்னு கூகுள்கிட்ட கேட்டால் அது கூகுள் சொல்லிவிடும். ரைட்டா? என்னை பற்றி நான் வச்சுருக்கிற ப்ரொஃபைலு, எனக்கிட்டே ப்ரொஃபைலில் ஒரு நாள் என் மகக்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ப்ரொஃபைல் பண்ணி கொடுமா, நான் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், அதை பற்றிலாம் கேட்குறாங்க சில இடத்துல. அப்போ சொன்னால் இதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஐபேட் எடுத்தாந்து வச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ரைட் அ ப்ரொஃபைல் ஃபார் நீ. ஆனால் கோபிநாத்தில் அடித்தா ஒரு நிமிஷத்தில் அடித்து தூக்கி தருது. சோழி முடிஞ்சு. எனக்கே தெரியல நம்ம இந்த பரிசெல்லாம் வாங்கியிருக்கோம், இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அப்போ தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவென்றால் தகவல்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ அல்லது கூகுள் மாதிரி சர்ச் என்ஜினையோ நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ எது அறிவு? இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ். இது சரியா தவறா, இது எந்த இடத்தில் பொருந்தும் பொருந்தாது, இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, எப்படி பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று புரிந்து கொள்வதுதான் இப்போ அறிவு, நாட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். தகவல்கள் எல்லா இடத்திலும் கொட்டி கிடக்கணும். இட் இஸ் ஆக்சஸ் டு எவ்ரிவன். கோபிநாத்தை போய் கேட்டாலும் கூகுள் சொல்லும், குப்புசாமி போய் கேட்டாலும் கூகுள் சொல்லும், நீங்கள் கேட்டாலும் சொல்லும், நான் கேட்டாலும் சொல்லும். முடியாது, நீ 12ஆம் நம்பர் தெருவில் இருக்கிற, உனக்கு எனக்கு ஒத்து வராது, அப்படிலாம் சொல்லாது. அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போகுதுங்கிறதா இன்டர்பிரிட்டேஷன். அந்த தகவல் வழியாக அதை சேர்த்து கோர்த்து அவர்களால் என்ன செய்ய முடியும் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் அடுத்து எந்த இடத்துக்கு போகிறாங்க. அடுத்தது பெர்செப்ஷன், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ சொந்தமாக சிந்திப்பது தான் இப்போ அறிவு. அப்படியே எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு பேர் இப்போ அறிவு இல்லை. ஏன்னா இன்னும் போக 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 தகவல்கள் எல்லாமே பயனற்றதாகும். டேட்டா இஸ் நத்திங். டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்கிறாங்களே, டேட்டா ட்ரிவன் சொல்லக்கூடிய என்னன்னா டேட்டாக்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. இதெல்லாம் மனுஷன் திரட்டுறானா? ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஓசூர் மாதிரி ஒரு ஊரில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா வீட்டுக்கு வீட்டு வந்து செக் பண்ணுவாங்க, கேட்பாங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டிக் பண்ணுங்க, ஒருத்தர் கதவை தட்டிட்டு இருப்பான். இப்போல்லாம் அப்படியா பண்ணிட்டு இருக்காங்க? டேட்டா சொல்லிடுது இவ்வளோ பேர் இதை யூஸ் பண்ணுறான், இதை யூஸ் பண்ணலன்னு. ஒரு பெரிய நகைக்கடை முதலாளி ஒருத்தர், டெக்னாலஜிக்கல் இன்கார்பரேஷன் நிறைய பண்ண ஒருத்தர் சொன்னார், எந்தெந்த மாதிரியான நகைகளை எந்தெந்த பகுதி மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்றதுக்கே டெக்னாலஜி இருக்குங்கிறார். அடிக்கடி வந்து எந்த நகையை கேட்டாங்கன்னா அது டேட்டா எடுத்துருமா. இதான் டேட்டா ட்ரிவன். இப்போ டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு புது டிசைன் எவன் உருவாக்குறானோ அவன் தான் இன்னைக்கு வித்தக்காரன். மாறா டேட்டாவை தெரிஞ்சு வச்சுருக்கவே வித்தக்காரன் கிடையாது. நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். எந்த கோயிலில் என்னைக்கு வடை கிடைக்கும், என்னைக்கு பொங்கல் கிடைக்கும் எனக்கு தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்தும் வரல செந்தில், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தட் பீரியட் இஸ் ஓவர். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் வெல்த், இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெல்த். அதை இன்டர்பிரேட் பண்ண தெரியுமா? அப்போ அதிகமான பேச்சுக்கள் உரையாடல்கள் வழியாகத்தான் ஒரு விஷயம் பற்றி இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட பேசுகிற போது அதோட இன்னொரு பெர்செப்ஷன் அந்த பிள்ளைக்கு நீங்கள் எடுத்து வச்சா தான் அந்த பிள்ளை அந்த உரையாடலை தொடர முடியும். அப்போ பிரைன் ஸ்டார்மிங் வழியாக, பேச்சுக்கள் வழியாக, உரையாடல்கள் வழியாகத்தான் பிள்ளைக்கு இனிமேல் வளர முடியுமே வழிய
வெறும் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதுனாலையோ தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ அனைத்து மாநகரங்களின் தலைநகரங்கள் என்ன, மாநிலங்களின் தலைநகரங்களை பேரும் சொல்லு பிள்ளை அப்படின்னு ஒரு அறிவாளி பிள்ளை இருந்துச்சுல. இப்போ அந்த அறிவாளி பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த கட்டத்தில் நம்ம தங்கிட்டோம். ஏன் இந்த மாநிலம் ஸ்பெஷல், இந்த மாநிலத்துடைய ஜிடிபி என்ன, இந்த ஜிடிபி அந்த ஸ்டேட்டுக்கு எப்படி கிடைக்குது, அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய தொழில் என்ன. இப்போ இங்கே ஓசூர் உட்காந்துருக்கு, நான் வரும்போது சொன்னாங்க இந்த தேன்கனி கோட்டையா இந்த ஊரை வந்து லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் லிட்டில் இங்கிலாந்து சொல்கிறான்? லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது? தேன்கனி கோட்டைன்னு எழுதுனா அறிவு நம்ம இப்போ நினச்சிட்டு கூடாது. ஏன் இந்த பெயர் வந்தது, யார் வைத்தார்கள், என்ன காரணத்திற்காக வைத்தார்கள், இதனுடைய வரலாறு என்ன, ஏன் இப்படி இருந்தது, அப்படி இருந்த ஊரில் ஏன் இவ்வளோ ஹீட் அடிக்குது, கோபிநாத்துக்கே இப்படி வேர்த்து கொட்டுது, இது வரைக்கும் யோசிக்கணும். ரைட்டு தானே? அப்போ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இங்கே இருந்திருக்கும், பயங்கரமாக நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஊரில் வெப்பமயமாதல் எப்படி நடந்ததுன்னு ஒரு பிள்ளை யோசிச்சுன்னா தட்ஸ் கால் இன்டர்பிரேஷன். அப்போ தான் அந்த பிள்ளை வளரும். மாறாக இந்த தகவலை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் அப்படின்னு மாறாது. நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த சேஞ்ச் இப்போ நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு புரிகிற போது தான் இருக்கும். அப்போ அர்த்தம் இல்லாமல் கேள்வி கேட்காதுங்க. நீங்கள் அர்த்தம் இல்லாத கேள்விகள் தான் அர்த்தமுள்ள பதிலை உருவாக்கும். முதல்ல பிள்ளைங்களை கேள்வி கேட்க அனுமதிங்க. அதிக பிரசித்தமாக பேசுகிறேன் எந்த வீடு சொல்லுதோ அந்த வீட்டில் பிள்ளை அப்படியே சட்டில். நமக்கெல்லாம் சொல் பேச்சு கேட்குற பிள்ளைகள் தான் பிடிச்சிருக்கு இல்லையா? டீச்சர்களுக்கு அவங்களுக்கு தான் பிடிக்கும். சொல் பேச்சு கேட்குற பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து பாருங்க, நோட் எடுத்து கொடுப்பானுங்க, அம்மா பேச்சு அப்படியே கேட்பானுவோம். வீட்டில் ஒரு மூத்த பிள்ளை இருப்பான், இளைய பிள்ளை இருப்பான், அம்மா பேச்சு அப்படியே கேட்பான். அண்ணன் தான் இருக்கானே, நீ இருக்கியே, நீ என் வயிற்றுல தானே பிறந்த. எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சின்னவன் எழுத்து கேள்வி கேட்குறான்னா அவனுக்கு ஏதோ தோணுது கேட்குறான். கேள்விதான் அறிவு. பதில் ஒன்று தான், பதில் ஒன்று தான். வடசூர் அந்த பாட்டு எங்கே இருக்கு? நிலாவில் இருக்கு. பதில் ஒன்று தான். ஆம்ஸ்டாங் முதலில் போன இடம் எது? நிலா. பதில் ஒன்று தான். எத்தனை கேள்வி இருக்கு? பூமியிலிருந்து அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, பூமியிலிருந்து எந்த திசையில் இருக்கிறது, பூமிக்கும் இதுக்கும் கூடிய சுற்றுலா என்ன, அகலப்பாதை என்ன, பிரபஞ்சத்தின் எத்தனாவது கோள், அது எத்தனை பெரிய கோள், பூமிக்கும் அதற்கும் இடையில் அங்கே தண்ணி இருக்கா, எவ்வளோ கேள்வி கேட்கலாம் நிலா வச்சு. பதில் ஒன்று தான், நிலா தான். பதில் பெரிதல்ல, கேள்விதான் பெரிது. கேள்வி எழுப்புகிறவன் புத்திசாலி. பதில் பெரிதல்ல. நம்ம வீடு கேள்வியை தடுக்குது. விடுறான்றாங்க. அம்மா கூட 10 கேள்விக்கே பதில் சொல்லிவிடும். அப்பாலாம் 3 கேள்வி தான். டே கூப்பிடுறே, இவனை கூப்பிடுறேன்னு உசுறு எடுக்கிறான் அப்படிங்கிறது. அப்பாக்களுக்கு பிள்ளைகளோட விளையாடவே தெரியல. அப்பாக்களே மாறணும். உங்கள் பழைய அப்பாக்கெல்லாம் அவுட்டு. அது மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது. அப்பாவும் பிள்ளைய விளையாட சொல்லி, ஏங்க ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கீங்க, அவனோட சத்து நேரம் விளையாண்டா என்னன்னா, அப்பா எப்படி விளையாடுறாரு பார்த்துறீங்களா? தலைவர் மெத்தையில் உட்காந்து செவத்தில் தாஞ்சி பார்ப்பேன். தாஞ்சிக்கிட்டு பாலை தூக்கி போடுவாப்ல. அவன் திருப்ப ஒரு கைக்கு போடுவான். கைக்கு போடுறான் பாரு. கைக்கு எப்படியா போடுவான்? படுத்த மணிக்கே டிவி பார்க்குற மாதிரியே விளையாடுறது. 5 நிமிஷத்துக்கு மேலே பிள்ளைங்களோட நம்மளால் விளையாட முடியல. we don't have that capabilities. நாமெல்லாம் சயின்ஸு, டெக்னாலஜி, ஏஐ, ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், குவாண்டம் சயின்ஸு, இதெல்லாத்தையும் பெரிய வித்தை நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பா பிள்ளையோடு 1 மணி நேரம் இயல்பாக உரையாட முடிவது தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டப்பு. அதுதான் அவசியம். இதெல்லாம் நிறைய கிடைச்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக டெக்னாலஜி கிடைச்சிருச்சு, தேவைக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு. ஒரு காலத்தில் எக்ஸ்போஷர் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லுவான். ஒசூரில் இருக்கவனுக்கு ஒசூர் அளவுக்கு தான் தெரியும், தேன்கனி கோட்டையில் இருக்கவனுக்கு தென்கனி கோட்டை அளவுக்கு தெரியும், பெங்களூர் அளவுக்கு தெரியும், அவ்வளவுதான். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் உட்காந்துருந்தாலும் இன்னைக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிமிஷத்தில் நான் இங்கே பேசிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணால் உலகம் முழுக்க நான் ஃபேஸ்புக்கில் பேசிட்டு இருக்கிறது தெரியும். அப்போ எக்ஸ்போஷர் இஸ் மச், டெக்னாலஜி இஸ் மச், ரிலேஷன்ஷிப் இஸ் கான் டவுன், கம்யூனிகேஷன் இஸ் கான் டவுன், ஆட்டிடியூட் கான் டவுன், எல்லாம் கீழே போயிடுச்சு. ஏன்னா இதெல்லாத்தையும் கற்றுக்கிறதுல நம்ம இருந்துட்டோம். வெளியில் வாங்க, மைண்ட் செட்டில் மிடில் கிளாஸ் எப்போ நம்ம வெளியில் வரோமோ அப்போ தான் நம்ம பணக்காரன முடியும். பணத்தை சம்பாதிக்கிறதுனால மிடில் கிளாஸ் மேலே வர முடியாது. மனதளவில் மிடில் கிளாஸ் வெளியில் வரணும். லெட் தம் கோ அண்ட் ஓப்பன் த பிகர் பாக்ஸஸ். அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி பிள்ளைகள் தேவைப்படக்கூடியதாக உங்ககிட்ட கொடுக்க பாருங்க. ரைட்டா? அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்கில் மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கில் மேட்சை தான் நான் முதலே சொன்னேன். பசங்களோட ஸ்கில் ஒன்று இருக்கும், அவனை சம்மந்தம் இல்லாத ஒன்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதுதான் பெரிய படிப்பு நம்பப்படுகிற காரணத்தினால ஒன்று படிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் ஒன்றும் இப்போ கிடையாது. ஸ்கில் மிஸ் மேட்ச் தான் இன்றைக்கி நிறைய திறமசாலி பிள்ளைகள் படித்த படிப்புக்கான வேலைகள் கிடைக்காமல் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான முக்கியமான காரணம் ஸ்கில் மிஸ் மேட்ச் தான். அவன் ஒரு காமர்ஸ் சிந்தனை உள்ள பையன், ஆண்டர்பிரினர் சிந்தனை இருக்கக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அல்லது ஆர்ட் ஃபார்மில் பெரிய இன்ட்ரெஸ்ட்னா அந்த பிள்ளையை கொண்டு சம்மந்தம் இல்லாமல் இன்ஜினியரிங் படிங்கிறது. இன்ஜினியர் தான் படிக்கணும்னு ஆசையோடு இருக்க பையனை கொண்டு போய்ட்டு இல்லை நீ பிஎஸ்சி பிசிக்ஸ் படி அப்படிங்கிறது. ஸ்கில் மிஸ் மேட்ச்ங்கிறதுனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறனோடு பொருந்தக்கூடிய ஒரு படிப்பை படிப்பது. 12th ஸ்டாண்டர்ட்லாம் இந்த பிரச்சனை நிறைய இடங்களில் பார்க்க முடியுதுன்னு இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு 1100 மார்க் இருக்குது. 1100 மார்க் இந்த குறிப்பிட்ட கோர்ஸ் கிடைக்கிது, ரொம்ப பாப்புலரான கோர்ஸ். உடனே அதை போய் படி. அது அவருக்கு பொருந்துமா பொருந்தாதா? உங்கள் பெரிய பாமாவே அதை தான் படிச்சுட்டு அமெரிக்கா போனான். ஆனால் அவனுக்கு பொருந்துச்சு, அவன் அமெரிக்காவுக்கு போனான். எனக்கு பொருந்துமா பொருந்தாதான் எனக்கு தெரியுமா இல்லையா? கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இவனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா, அந்த பிள்ளைக்கு இவனை பிடிச்சிருக்கா, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. யாரு? அம்மா. எனக்கு பையனை பிடிச்சிருக்கு, இவங்க வீட்டு சைடில். கல்யாணம் நம்மள பண்ணிக்கணும். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சி என்ன ஆக போகுது? அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிக்கோங்க.
திடீர்னு இப்போ யாருக்காவது கலெக்டர் ஆன ஆசைப்பட்டா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போலாம் யார் வேணாலும் படிக்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் யூஜி போட்டு அப்புறம் பிஜி போட்டு 60 வயசில் படிச்சுக்கோங்க. எங்கள் உசுரை ஏன் எடுக்கிறீங்க? முதல்ல பயப்படாது. இந்த பிள்ளைகள் தோற்று போகக்கூடிய பிள்ளைகள் இல்லை. பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னோட ஒன்லி கன்சர்ன் வித் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் இவங்களை நம்மள மாதிரி கொண்டு வந்துடாம சின்ன சின்ன லெவலில் வளர்றதுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பெரிய லெவலில் வளருவதற்கான யோசனைகளை அவங்களுக்கு கொடுங்க. அந்த பவுண்டரிஸ் பிளாக்ஸை உடைங்க. அவங்க மனதில் நம்மளால் இவ்வளவு தான் முடியும், என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வாங்க. எனக்கு சில நேரங்களில் பெற்றோர்கள் மீது அதிக அழுத்தம் தரப்படுதுன்னு நான் நினைப்பேன். வி ஆர் குட் பேரண்ட்ஸ். நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்கலன்னு தொடர்ச்சியாக நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறதே அரசியல் தான். நம்மளாம் பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறோம். உங்கள் அப்பா இப்படியே தூக்கி உங்கள் பிள்ளைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு. 30 வருஷத்துக்கு முன்னால் ஆம்பளையெல்லாம் பிள்ளையை தூக்கி வச்சுக்கவே மாட்டாங்க. பெங்களூரில் மாலில் போய் நான் பார்க்குறேன், சென்னையில் மாலில் பார்க்குறேன், இங்கே தோளில் பையையும் பிள்ளையை இடுப்புலையும் வச்சுட்டு நின்றுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வெளியே ஒரு பையன் நிற்கிறான். அந்த பிள்ளை சுடிதார் போட்டு காட்டுறது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, மாற்றிக்கங்கிறான். இடையில பாப்பாவையும் பார்த்துக்கிறான், கொண்டாட்டியும் பார்த்துக்கிறான், பாப்பாவையும் பார்த்துக்கிறான், குடும்பத்தையும் பார்த்துக்கிறான். நம்ம அப்பாக்களை விட நாம நல்ல அப்பாக்கள். முதல்ல அதை நீங்கள் நம்புங்க. எப்போ பாரு நம்ம பொறுப்பில்லாத அம்மா அப்பான்னு சொன்னால் அதையும் ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்படியா ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நம்மள. இவ்வளோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நம்ம அம்மா அப்பா வந்தாங்களா என்ன? இல்லையே. நாம தான் ஆக்சுவலாக பிள்ளைங்களை கூடுதலாக நல்லா வளர்க்குறோம். முதல்ல நம்மளாம் நல்ல அம்மா அப்பா நீங்கள் நினச்சா தான் பிள்ளைய வளர்க்குறத பற்றி யோசிப்பீங்க, க்ரோ பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க. நம்மளாம் சரியில்லாத அம்மா அப்பானா டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அம்மாக்கெல்லாம் அதனால தான் திடீர்னு பிள்ளைங்கள்ட்ட தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு அவனை எழுப்பி வேண்டாம், அவனுக்கு நல்ல அம்மா இருக்கானாம்பாங்க. திடீர்னு 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கவன் அவனுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு இருக்க முடியும் நீ நல்ல அம்மா. கல்யாணம் 15 வருஷம் கழிச்சு புருஷன்ட்ட கேட்குறது, ஏங்க நான் நல்ல பொண்டாட்டியாக இருக்கேன் உங்களுக்கு எப்போ கேட்குறேன்? 15 வருஷம் கழிச்சு. Don't suspect yourself. Don't be in guilt. We are good parents. We are good people. நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்குறோம், நம்ம சக்திக்கு மீறி வளர்க்குறோம். வாழ்க்கை முழுக்க நிறைய தியாகங்கள் செய்து பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறோம். நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இல்லை, அவ்வளோ மட்டும்தான். எது சரி எது தேவையில்லாது, நிறைய விஷயம் தேவையில்லாது. கவலைப்படாதீங்க, ஒதுக்கிடுங்க. ஒருத்தர் ஒன்று வராதுன்னா எதுக்கு போட்டு தொங்குறீங்க? வேற வழியில் இதை பண்ணால் தான் வளர முடியுங்கிற காலகட்டத்தை தாண்டி இதை பண்ணினாலும் வளரலாங்கிற நிலைமை இருக்கிறப்ப அறிவுக்கு புறம்பில்லாத, தவறு இல்லாத, நீதிக்கு புறம்பில்லாத ஒரு நல்ல விஷயத்தை பிள்ளை செஞ்சு வளரட்டுமே. வாட்ஸ் ராங் இன் தட்? எஜுகேஷன் இஸ் நாட் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் இஸ் விஸ்டம். எது மரியாதையானது, எது பெருமைக்குரியது, எது 4 பேர் சொன்னால் கவனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. கவலைப்படாதீங்க. உங்களால் ஒருத்தட்ட பெருமையை இப்போ இந்த படிப்பு படிக்கிறான்னு நம்மளால சொல்ல முடியலைன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு நல்ல படிப்பை படித்தா ஒரு BMW பென்ஸோ வாங்கி அந்த வீட்டு வாசலில் நிறுத்துவாள். அப்போ கூப்பிட்டு சொல்லிக்கலாம், 10 வருஷம் ஆகும், அவ்வளோதான், என் பிள்ளை இந்த கார் வாங்கியிருக்கான், சொந்தமாக பிளேன் வாங்கியிருக்கான்னு சொல்லிக்கோங்க. அடுத்தவருக்கு அடையாளம் காட்டுவதற்காக படிப்பை பயன்படுத்துவதற்கெல்லாம் முயற்சிக்காதீர்கள். பிள்ளையை ஆனந்தப்படுத்தணும். எஜுகேஷன் சம்திங் தட் ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஒரு மனிதன் தனக்கு பிடித்த வேலையை செய்யணும், தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அவனுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், பிடிச்ச விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள்லாம் கூட சௌரியமாக கீழே உட்காந்துருக்கீங்க, நல்லா காற்று வருது, யாருக்கு வேர்க்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு, பேண்ட்டே நனைஞ்சு போச்சு, தொண்டை தண்ணி வத்த பேசுகிற பாருங்க. ஏன்னா எனக்கு பிடிக்கும், பேசுறது பிடிக்கும், மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சது சொல்கிறத பிடிக்கிறத செஞ்சால் நீங்கள் அந்த வேலையை நல்லா செய்ய முடியும். பிள்ளைங்களாம் பிடிச்சதை செய்யட்டும், ரொம்பலாம் பயப்படாதீங்க. நாளே முக்கியமான விஷயம் தான். நான் சொன்னது முதல் முக்கியமான விஷயம், மாறிக்கொண்டிருக்கக்கூடிய டெக்னாலஜி குறித்து பெரிதாக பயப்படாதீர்கள். இப்போது தேவைப்படுவது துணிச்சலும் வெற்றியை நோக்கி என்ன சூழ்நிலையும் அதை கையாளுவதற்கான தகுதியும் தான் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது. 1. 2வது, டெக்னாலஜி என்பது வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மாறாத மிக முக்கியமான விஷயம் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய கம்யூனிகேஷனும் நெகோசியேஷன் ஸ்கில்ஸும் பீப்புளோட உரையாடுவதற்கான தகுதியும் தான். 3வது, டெக்னாலஜி எவ்வளவு மாறினாலும் அவருக்கு பொருந்தக்கூடிய டெக்னாலஜியை கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பான அறிவு பிள்ளைகளுக்கு கிடைச்சா போதுமானது. 5வது, 4வது, பிள்ளைகளுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ் என்ன, அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இயல்பாகவே அந்த துறை சார்ந்த அறிவை நோக்கி நீங்கள் அவர்களை நகர்த்துகிற போது இயல்பாகவே அவர்களால் வளர முடியும். 5வது, பாப்புலரானது, மரியாதையானது, ஸ்டேட்டஸ்க்கான கல்வியை நோக்கி பிள்ளைகள் நகரணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு அவர்களுக்கு எந்த துறை பிடித்திருக்கிறதோ அந்த துறையிலேயே சரியாக பாண்டித்தியம் செய்தால் பெரியாக வளர முடியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். டெக்னாலஜியில் எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு, எக்ஸ்போஷர்லாம் எக்கச்சக்கமாக அதிகமாகிடுச்சு. ரிவர்ஸ் ரோல் பண்ண பாருங்கள். இந்த ரிவர்ஸ் ரோலுக்குள்ளே கம்யூனிகேஷன் வருது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வருது, பிள்ளைங்க எம்பத்தியோட மனிதர்கள் அணுகக்கூடிய விஷயங்கள் வருது. கடைசியில் நல்ல டெக்னிக்கல் பர்சனாக இருந்து நல்ல ஹியூமனிட்டி இல்லாமலோ பயங்கரமாக சம்பாரித்து எம்பத்தி இல்லாமலோ எல்லாமும் தெரிந்திருந்தும் வீட்டுக்குள் பேசாத ஒரு மொசுட்டு பிள்ளையாக அந்த பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைக்காக குடும்பத்துக்கும் யூஸ் இல்லை, நாட்டுக்கும் யூஸ் இல்லை. பிள்ளைகளுக்கு பணத்தை கையாளுவதை பற்றி சொல்லித்தருங்கள். உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தாங்க. இந்த படிப்பு எல்லாருக்குமானு சொல்லித்தாங்க. எஜுகேஷன் இஸ் விஸ்டம், எஜுகேஷன் இஸ் கரேஜ், எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் டு மேக் எ பீப்புள் டு தி நெக்ஸ்ட் லெவல். அவ்வளவுதான். அதை ஸ்டேட்டஸாக மாற்றி பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். சந்திரக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.